ராதாகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நினச்சது நடக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்குங்க. கல்யாணமும் அப்படி தாங்க. நமக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள தாங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனால் இது சில காரணங்களால் தடைப்படுங்க. சரி, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊரில் பிள்ளையார் கோவிலோடு இருக்கிற அரச மரத்தை சேர்த்து சுற்றுங்க. அரச மரத்தை காலையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு அகல் விளக்கு வச்சு தீபம் போடுங்க. தீபம் போட்டு மனசில் வேண்டிக்கோங்க, எனக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை தான் என்னுடைய வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு ஆண்களாக இருந்த வலது புறமும் பெண்களாக இருந்த இடது புறமும் 9 சுற்று சுற்றுங்க. என்னடா இது மரத்தை சுற்றினா பிடிச்சவங்களை எப்படிடா கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரச மரம் அப்படிங்கிறது வெறும் சாதாரண மரம் மட்டும் இல்லைங்க. இதில் 3 முக்கிய தெய்வ சக்திகளும் இருக்குங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த மும்மூர்த்திகளும் இந்த மரத்தில் வாசம் செய்கிறாங்கங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கையோடு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பிடிச்சவங்க என்னுடைய வாழ்க்கை துணையாக வரணும் அப்படின்னு நீங்கள் மனசார இந்த பரிகாரத்தை 9 வாரம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை செய்யுங்க. கண்டிப்பாக அவங்களே உங்களுக்கு வாழ்க்கை துணையாக கிடைப்பாங்கங்க.